பாப்ஸு பாப்ஸு சமந்தா ஏ பாப்ஸு டேய் டேய் உங்களுக்கு அவ்வளோதான்டா லிமிட்டு வந்து தொலையாதீங்கடா மறுபடியும் ஐயோ கனவு வர மாட்டுது ஏ பாப்ஸு ஏ பாப்ஸு 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 ஏ பாப்ஸு ஏ பாப்ஸு நான் போன வீடியோவிலே தெரியாம பட்டுன்னு சொல்லிட்டேன் அடுத்து கப்புள் ரோல் தான் பண்ண போறோன்னு. அதுதான் பிரச்சனையே. இதுக்கு முன்னாடி எந்த வீடியோக்கும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டது இல்லடா. நான் என்ன நினைச்சேன், சரி கொஞ்சம் வருஷம் முன்னாடி இந்த கப்புள் வ்ளாகர்ஸ்லாம் கொஞ்சம் பேர் இருந்தாங்களே, அவங்களாம் நல்லா கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்க கிட்ட கண்டென்ட் எடுப்போம்னு பார்த்தா அதுல பாதி பேர் காணாமையே போயிட்டாங்க. இன்னும் பாதி பேர் கொஞ்சம் ஓரளவுக்கு திருந்துட்டாங்க. தப்பா இருக்க பரவாயில்லடா, முதல்ல இருந்ததுக்கு இந்த கப்புள் வ்ளாகர்ஸ் எல்லாம் கொஞ்சம் திருந்திட்டாங்க போல, நல்ல கண்டென்ட் போடுறாங்க போல நினைச்சேன். அதான் இல்ல, காஞ்ச மரத்துல முளைக்கிற விஷக்காளான்கள் மாதிரி நிறைய பேர் முளைச்சிருக்காங்க, முளைச்சிட்டும் இருக்காங்க. அதுல இப்ப புதுசா முளைச்சிட்டு இருக்க ஒரு காளான் வகை தான் இப்படி கிரிஞ்சு பண்ணியாடா சாவடிப்பீங்க. அந்த வார்த்தையை கேட்டாதான் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்கே. பாப்ஸ் எனக்கு பாத தெரியலையே. ஐடியா, நம்மகிட்ட மேப் இருக்கு. எஸ்என்எஸ் அகாடமி, டான் பாஸ்கோ, ஸ்மார்ட். வாங்க போலாம். நீங்க எஸ்என்எஸ் அகாடமிய பாத்தீங்களா? அதோ இருக்கு. நீங்க டான் பாஸ்கோவை பாத்தீங்களா? அதோ இருக்கு. நீங்க ஸ்மார்ட்ட பாத்தீங்களா? பாப்ஸ் சூப்பர் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா, பாத்துக்கிட்டீங்களா? இப்படிதான் இருக்க போது இவங்களோட எல்லா வீடியோவும். ஸோ இப்பவே மனசை திடப்படுத்திக்கங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த ரீலே இந்த ரீல் தான். நான் அதை லைக் கூட பண்ணல, அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டேன். இந்த இன்ஸ்டாகிராம் நாசமா போனவன், நான் உங்களுக்கு ஏதோ அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள நான் ஃபேன் ஆன மாதிரி அவங்க ரீல்ஸா காட்டிக்கிட்டு இருக்கான் எனக்கு. அதான் அளவச்சல்ல, ஒழுங்கா ஓடிரு பாப்ஸ். நான் இன்னும் கோவமா தான் இருக்கேன். டிஷுல் தலையிலே போட்டுருவோம் பாப்ஸ், அமைதியா இல்லைனா பிரேடிச்சிருவோம் பாப்ஸ். ஒழுங்கா மூடிட்டு நில்லு. கையேடா எருமை, சண்டை போட்டதெல்லாம் போதும். வா பாப்ஸ், ஜிம் போடலாம். சிடுக்கு சிக்கா கடவுளே, அஜித்தே இந்தா பாப்ஸ். 2 வீடியோ தான் ஆச்சு, அதுக்கே எனக்கு ஒரு மாதிரி பொறுத்துக்கோ. பாப்ஸ் ஒழுங்கா வந்துரு, இல்லைன்னா தலையில ஹெல்மெட்டை போட்டுருவேன். இப்படா இதெல்லாம் பார்த்துட்டு 4000 பேர் லைக் பண்றீங்க. என் வீடியோ வியூஸே அதை தாண்டாதுடா. ஒருவேளை கப்பலா இருக்கவங்களுக்கு எல்லாம் இது பிடிக்குதோ, அவங்க மட்டும் தான் பிடிக்க மாட்டுதோ. அழகாதடா இருக்கு. டேய், நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? பாப்ஸ் தியேட்டருக்கு கூட்டிட்டு போற. வா பாப்ஸ். எதுக்கு அந்த வாய்ஸ் மாடுலேஷன்? பாப்ஸ் எனக்கு பாத தெரியாது. உனக்கு என்னதான் ப்ரோ தெரியுது? எந்த இடத்த சொன்னாலும் தெரியலன்ற உடனே அந்த அக்கா வந்து கியூட்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பாப்ஸ் எனக்கு பாத தெரியாது. நான் தான் இருக்கேன்ல. நீ மட்டும்தான் இருக்க, நான் வேஸ்ட். ஐடியா, நம்மட்ட மேப். ஐடியா, தனிஷ் ஹுண்டாய் ஷோரூம் தியேட்டர். நீங்க தனிஷ்க பாத்தீங்களா? அவர் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கார் பாருங்க. வாய்ஸ் அப்படியே இருக்குங்க. எனக்கு ஒட்டிக்கும் போலடா அந்த வாய்ஸ் மாடுலேஷன். நீங்க பிவிஆர் சினிமாஸ பாத்தீங்களா? அதோ இருக்கு. ஹே, படம் பார்த்து முடிச்சாச்சு. நாங்க என்ன படம் பார்த்திருப்போம் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மாலுக்கு ஆப்போசிட்ல நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. கியூட்னஸா? நான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்களாம் அந்த மாதிரி இந்த ரோட்ல நின்று ஆடிக்கிட்டு இருந்தா நீங்க ஒன்றும் இல்லை. அதான் அவங்க பாருமா, திரும்பி நில்லுமா, ஸ்னாப் எடுக்கிறேன்னு ஒரே தள்ளு. ஏய், கருமத்தை யாராச்சும் கழுவி விடுங்கடா, தெரியாம மிதிச்சுட்டு. பாப்ஸ் வா போலாம். எங்க பாப்ஸ் போறோம்? மருதமலைக்கு போ. ஏன் 2 பேரும் ஒரு மாதிரி வித்தியாசமாவே நடந்துக்கிறாங்க? ஏண்டா 2 பேரும் மனநோயாளிங்களா? எந்திரிச்சு போங்கடா. பாப்ஸ் வழி தெரியாது. வழி தெரியாதா? அவ்வளோதான். இனி அந்த அக்கா மேப்பா மாதிரி கண்டதையும் சொல்லும். அது ஒரு 15 செகண்ட் நம்ம கேட்கணும். அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. சரி, ஆர்டர் படியே வா. கணபதி பாரதியார் யூனிவர்சிட்டி மருதமலை. ஜெயிச்சிட்டோம்.
ஜெயிச்சிட்டோம் ஏ. கோயில்லையும் டான்ஸா? ஐயோ பாவண்டா முருகர். கோச்சிட்டு போய் அந்த கோயிலில் உட்காந்தா என்னெல்லாம் பார்க்க வேண்டியது. கோச்சிட்டு போய் உட்காந்தது மருதமலையா பழனியா? ஒண்ணும் தெரியாத மண்ணு. பழனி. ஓகே ஓகே. எப்படி இது எனக்கு இது நான் என்னடா கிரிஞ்சஸ்ட் கப்புள் ரீல் எவர் மேட் அப்படின்னு போட்டா இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். நான் நம்பர் 1. ஏ பாப்ஸ், பசிக்குது, ஆம்லெட் போட்டு தரியா? அண்ணா ஒரு 10 முட்டை. அண்ணா 10 முட்டை. 10 முட்டை 10 முட்டை. போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. 10 முட்டையா? 10 முட்டை. நான் மட்டும் மளிகை கடை வச்சு இந்த மாதிரி ஏதாவது கியூட் கப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஒரு 10 முட்டை. ஏ பாப்ஸ், அது கிரிஞ்சா? இவங்க பேசுற வாய்ஸ் மாடுலேஷன் கிரிஞ்சா? இல்லை இவங்க பண்ற ஆக்ஷன் ரியாக்ஷன் கிரிஞ்சா? எதை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவீங்க? 3ல எதை கிரிஞ்சுன்னு சொல்லுவீங்க? 3. ஏ பாப்ஸ், டைம் ஆச்சு, வா போலாம். பாப்ஸ் என் ஃபேவரட் கார் வாங்கி தாயேன். ஓனர் பார்த்தா செருப்பால அடிப்பாரு, ஓடி வந்துரு பாப்ஸ். அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஓனர் பார்த்தா செருப்பால அடிக்க மாட்டாரு. ஒரு ரவுண்டு கூட்டு போறேன், முன்னாடி போய் நில்லுங்கன்னு சொல்லி. செல்லம், புஜு தோசை ரெடியா தங்கம்? ஓ ரெடி புஜு, நாங்க எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. அவங்க ஒவ்வொரு வீடியோலையும் பாப்ஸ்னு வெறுப்பேற்றினா இவங்க ஒவ்வொரு வீடியோலையும் புஜ்ஜுன்னு வெறுப்பேற்றுறானுங்க. அது ஏன் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் அவங்க சொல்கிறத கேட்டாலே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, ஒரு மாதிரி ஏன்டா ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. ஏன் தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. நீ இப்பெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்க, அது உனக்கு தெரியுதா? புஜு, அந்த தோசையை நான் தெரியாம தீச்சிட்டேன் புஜு, அதனால தனியா வச்சிருக்காங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். இதுல முறுமுறு தோசை இருக்கு, நீங்க போய் சாப்பிடுங்க. என்னடி தீஞ்ச தோசையை நீ சாப்பிடுறியா? ஆமா. அதை எடுத்து எனக்கு வை தங்க, நான் சாப்பிட்றேன். பழசு இதெல்லாம் சீரியல்லே பண்ணி புதைச்சிட்டாங்க இந்த கான்செப்ட்லாம். பழைய காமெடி. போயிருங்க. தோசை சாப்பிட நல்லா இருக்காது. நல்லா இருக்காதா? எப்படி அதை வீட்டுல இருக்கவங்க சாப்பிடக்கூடாது நீ நினைக்கிறியா? அதே மாதிரி தங்கம், நீ சாப்பிட்டா எனக்கு கஷ்டமா இருக்குண்டி, எடுத்து வை. இல்ல புஜு, அதை நீ சாப்பிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் புஜு. அந்த தோசை எனக்கு கொடுங்கடா, நான் தின்னுட்டு செத்து போயிடறேன்டா அதெல்லாம் பார்க்கறதுக்கு. உள்ள வந்து உட்காரு, சுட சுட சாப்பிடலாம். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. கைஸ், இந்த வீடியோ நான் பண்றது வந்து ஜஸ்ட் வந்து கப்புள் ட்ரோல் மட்டும் பண்ணணும்னு நினைக்கல. அதை தாண்டி சில விஷயம் இருக்குது. கப்புள் வீடியோ போடுறாங்க, அவங்க கிரிஞ்சாக போடுறாங்க, நல்லா போடுறாங்க, என்னமோ ஒன்று போடுறாங்க. போடும்போது நம்ம அதை சப்போர்ட் பண்ணுறோமோ இல்லை நம்ம அதை கலாய்க்கிறோமோ அது அவங்க இஷ்டம். ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி எல்லா கப்புள் விளாகர்ஸோட கமெண்ட் செக்ஷன்லையும் பார்க்கும்போது அதுன்றானுங்க உனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லு ப்ரோ, இல்லை பிடிக்கலன்னா அதை எப்படி வேணால் ட்ரோல் பண்ணுங்கள். இவ்வளோ கொச்சையாக பேசணும்லாம் அவசியம் கிடையாது. நானே மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது சைடில் கெட்ட வார்த்தை இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் மேபி பிளர் பண்ணியிருக்கேன். கெட்ட வார்த்தையோடு நிப்பாட்டாமல் செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணி பேசுறது, ரொம்ப கேவலமாக கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி பேசுறது, இதெல்லாம் தேவையே இல்லை. கிரிஞ்சு பண்ணாலுமே அந்தளவுக்கு அந்தளவுக்குலாம் பேசக்கூடாது. ஸோ அது வந்து வியூவராக நம்ம சைட்லேருந்து நம்ம பண்ணுற பெரிய தப்பு அது. இது என்னவா போய் முடியுதுன்னா, நான் இந்த நிறைய கப்புள் விளாகர்ஸ் வந்து இப்போ இந்த மாதிரி கெட்ட வார்த்தை செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறது மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்கல்ல, இது ஒரு 10% அப்படின்னா இந்த 10% மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சம் ஒரு 50-60% வந்து கிரிஞ்சு, நல்லா இல்லை, ஏன்டா அப்படி வீடியோ போடுறீங்க, இல்லை வந்து டீசெண்டாக கலாய்க்கிறது, அந்த மாதிரிலாம் போட்டால் மொத்தமாக இவங்க எல்லாருமே எங்களோட ஹேட்டர்ஸ். அதாவது வீடியோ நல்லா இல்லைன்னு சொன்னாலே இவங்களே என்னோட ஹேட்டர்ஸ், இவங்களாம் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறதும் சரி, ஏதாவது இன்டர்வியூவில் கூப்பிட்டா அங்கே போய் பேசுகிறதும் சரி. சில பேர் அப்படி பேசுகிறது அவங்க வந்து அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கலாய்க்கலாம், ட்ரோல் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அந்த சில விஷயம் மட்டும் வேண்டாம். அது பண்ணுறது நல்லதும் இல்லை. அந்த மாதிரி பண்ணால் ஒரு சிலருக்கு அது ஒரு விதத்தில் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீ இவ்வளோ தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாமல் போச்சு. பேசாமல் இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் வைக்கிறது விட்டு போட்டு இந்த மாதிரி கப்புள் சேனலில் தான் ஆரம்பிச்சிடலாம் போல். ஏன்னா எப்படியாச்சும் கடன்லையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு கப்புள் சேனல் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு செட்டில் ஆயிடலாம். எப்படின்னு நான் சொல்லட்டா? மாணவ செல்வங்களா, எங்க எல்லாம் போயிட்டீங்க? கல்யாணம் பண்ணி கொஞ்சம் மாதம் கண்டென்ட் இருக்கோ இல்லையோ தெரிஞ்சிருந்தா போதும், அதை பேஸாக வச்சு நிறைய ரீல்ஸ் போட்டுட்டு வாங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தன் உங்களை அண்ணா அண்ணின்னு தத்தெடுத்துப்பான். சாப்பிட்டீங்களாக்கா தூங்கிங்களாக்கான்னு உங்கள் பொண்டாட்டி உங்களை விட உரிமையாக அவன் பார்த்துப்பான், தம்பிங்கிற முறையில். இந்த மாதிரி உங்களை தத்தெடுத்துக்க ஒரு ஆட்டு மாந்த கூட்டமே வரும். பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் நீங்கள் அவங்கள ஃபேமிலின்னு ஏற்றுக்கணும், வேறு வழியே இல்லை. இது நடந்துட்டாலே போதும், நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க, ப்ரொமோஷன் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். வீட்டுக்கு தேவையான பொருள், ட்ரெஸ்ஸு,
மேக்கப்னு எல்லாமே ப்ரொமோஷன்லேயே வந்துடும். நீங்கள் செலவு பண்ண வேண்டாம். அதையும் மீறி உங்கள் ஒய்ஃப் நான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், நான் வேறு பிராண்டு மேக்கப் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னால் ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். அப்படியெல்லாம் கேட்காதீங்க. அவங்க தான் அவங்க இன்கமோட மெயின் சோர்ஸ். இது மட்டும் இல்லாமல் என்னென்னமோ ப்ரொமோஷன் வரும், கூடவே சேர்த்து பெட்டிங்கும் ரம்மி ஆப் ப்ரொமோஷனும் வரும். இதை விட இவன் காசு நல்லா தரானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோஷன் எடுக்கலாம்னு யோசிச்சிங்கன்னா அதனால் அது வேண்டாம். அப்புறம் உங்கள் ஒய்ஃப் கர்ப்பமானதை உங்கள் சொந்தக்காரனுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரீலாக எடுத்து உங்கள் ஃபாலோவர்ஸுக்கு சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை பிறகுறதுக்கு முன்னாடி, அந்த குழந்தை பிறக்கும் போது, அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம், அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் தேவையோ அதுவும் ப்ரொமோஷனில் வந்துடும். இப்படியே கொஞ்சம் வருஷம் ஆகும்போது நீங்கள் கல்யாணத்துக்கு வாங்கின கல்யாண கடன், வேறு ஏதாச்சும் கடன் தான், அந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம். இத்தனையும் நடக்கணும். இவனை கொன்னிடலாமா? இத்தனையும் நடக்கணும்னா வெக்கமான எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிரிஞ்சை மட்டும் மண்டை ஃபுல்லாக ஏற்றி வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியாமல் என்ன மாதிரி எவனாச்சும் ஒருத்தன் ட்ரோல் பண்ணுறேன்னு வருவான். அப்படி எவனாச்சும் வந்தாலும் இவங்கெல்லாம் ஹேட்டர்ஸ், நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சப்பக்காரணம் கட்டிட்டு கடந்து போயிருங்க. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சும் நீ ஏன்டா கப்புள் சேனல் ஆரம்பிக்கலன்னு கேட்டிங்கன்னா, கேமரா இருக்குது, மைக் இருக்குது, எல்லாரும் என்ன பிரயோஜனம்? முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று இல்லையே. பொண்ணை சொன்னேன், பொண்ணு கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது கோயிலுக்கு போய் பூஜையை போட்டால் தான் உண்டு போல. என்ன நீ ட்ரை பண்றா ஒண்ணும் நடக்காதுடா. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.